செய்திகள் வாசிப்பது கீதா. தேர்தலுக்கு சில மாதங்கள் உள்ள நிலையில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வந்த மக்களிடம் அனுமதி கேட்ட மளிகை கடை உரிமையாளர். பெண்கள் ஆரத்தி எடுத்து தேர்தலுக்கு வரவேற்பு. 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கீழமைக்கல்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் வினோத். இவர் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து தற்போது மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். தனது வாழ்வில் கடின உழைப்பால் தற்போது அனைத்து வசதிகளும் கிடைத்துள்ள நிலையில் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் அரசு அலுவலகங்கள், அதிகாரிகள் என அனைவராலும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். இதனால் அவர்களது தேவையை நிறைவேற்ற முதல் ஆளாக நிற்க விரும்புகிறேன். ஆகையால் இதற்கு என்ன செய்யலாம் என உறவினர்கள், நண்பர்கள் என தாப்பாலூர் சுற்றியுள்ள 20 கிராமங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்டோருக்கு விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். தாப்பாலூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேள்வியை முன்வைத்தார். நான் தற்போது செய்யும் எனது தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு இப்படியே இருந்து விடலாமா அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடலாமா? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அதை நான் அப்படியே ஏற்று அதன்படி செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்காக கூடியிருந்த உறவினர்களும் நண்பர்களும் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு நிற்கலாம் என்று ஒரு சேர கோஷங்களை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் பெண்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் என ஆரத்தி எடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.